டேய் அந்த அறத்தேங்காம இன்னைக்கு பஸ்ல வாங்கல, அப்படியே 2 பேரும் வேலை விட்டு ஓடிடுங்க. உங்களை வச்சு வேலை வாங்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாதுடா. ஏண்டா நாங்க உசுர கொடுத்து கத்திட்டு இருக்கேன், நீ யாரில் காதை குடிஞ்சிட்டு இருக்க? நீங்க 2 பேரும் வசூல் வாங்காம வந்தீங்க, 2 பேருமே டெட் பாடு தான்டா. யோ தம்பி பாடி செத்து போச்சுப்பா, நாளைக்கு தரேன்ப்பா. பாட்டி செத்து போச்சா? உன் பாட்டி செத்து போனாலும் சரி பாடையில போனாலும் சரி உன்கிட்ட இன்னைக்கு வசூல் வாங்காம போக மாட்டேன், இங்கே உட்காந்துருவேன். தம்பி நானே மன உளைச்சல இருக்கேன்பா. நைட்டு தூங்கும் போது கிளவி கனவுல வந்து ஏன் கூட வான்னு ஏதோ பிக்னிக் கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறா தம்பி. அவ பட்டுச்சால தான் இங்க இருக்கு, அதையும் தூக்கி ஓடையில போட போறேன். ஓடையில நாங்க போட்டுக்கிறோம், நீங்க கருமாதியை முடிச்சுட்டு காசை ரெடி பண்ணுவீங்க, நாங்க வாரோம். அவன் அங்க வசூல வாங்கிட்டு வரச்சுனா நீ ஓடையில போற சேலையை வாங்கிட்டு வரடா, அவங்க கத்துவான்டா. அதை நான் பாத்துக்கிறேன்டா, நீ வாடா. வணக்கம், வாங்க. வணக்கம்லாம் இருக்கட்டும், அந்த சேலை என்ன ரேட்டு போதும் பாருங்கண்ணே. செக் பண்ணி பார்த்து சொல்லிடுங்க. ஆனா இந்த மாதிரி உரசி பாக்குறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி வெள்ளை கலர் வருது பாருங்க, இது வந்து வெள்ளி ஜருக பட்டு புடவை, இதெல்லாம் நல்ல விலைக்கு போகுங்க. அதே இப்படி உரசும் போது இந்த மாதிரி சிவப்பு கலர் வருது இல்லைங்களா, இது வந்து செம்பு ஜருகுங்க, இது வந்து சுத்தமா விலை போகாது. ஆனா நீங்க எடுத்துட்டு வந்த 5 புடவைல இந்த ஒரு புடவை மட்டும் செம்பு ஜருக, இது போகாதுங்க. அதே இந்த புடவை வந்து ஒரு புடவையே உங்களுக்கு 38,000 ரூபாய்க்கு போகும். மொத்தம் 3 சாரியும் சேர்த்து உங்களுக்கு மட்டும் 73,500 ரூபாய்க்கு போகும். ஆனா நீங்க எடுத்துட்டு வந்த புடவைக்கு 73,500 ரூபாய். யோ ஓனமண்டா, உன்கிட்ட வேலை பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. இனிமே நான் உன்கிட்ட வேலைக்கே வரல. நம்ம சரவணா பட்டு சென்டர்ல பழைய பட்டு புடவை மட்டும் இல்லைங்க, பழைய வெள்ளி பொருளும் பியூரிட்டி செக் பண்ணி நல்ல விலை கொடுத்து எடுத்துப்போம். நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மதுரை விளக்குத்தூண் நாச்சியார் துணி கடையில இருந்து ஒரு 4-5 கடை தள்ளி 2nd ஃப்ளோர்ல லொகேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம எங்க பிரான்ச்சஸ் வந்து சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் 3 பக்கமும் இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற பழைய பட்டுப்புடையா இருந்தாலும் வெள்ளி பொருளா இருந்தாலும் நீங்க நேரில் வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. போட்டோ எடுத்து ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிச்சு விட்டாவே அதோட டீடைல்ஸ் எல்லாமே சொல்லிடுவோம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து செக் பண்ணி பார்த்து கேஷ் கொடுத்து கலெக்ட் பண்ணிப்போம். தம்பி, நேத்து நீ புடவை கொடுத்துட்டு போனதுல இருந்து நைட்டு ஒரு பாட்டி கனவுல வந்து புடவை குடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்குப்பா. அண்ணா ராங் நம்பர்.